வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நாம் 6th ஸ்டாண்டர்ட் இயல் 2ல் இருக்க சிறகின் ஓசை அதோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன லெசன் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஷின், தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ தட்ப கூட்டல் வெப்பம். செகண்ட் கொஷின், வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். வேதி உரங்கள் அப்படின்னா நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான். வேதி அப்படின்னா கெமிக்கல், உரங்கள் அப்படின்னா நம்ம செடிக்கு போடுற உரம், ஃபர்டிலைசர் தான் உரம். ஸோ வேதி கூட்டல் உரங்கள். தேர்ட் கொஷின், தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் அ தரை இறங்கும். கொஷின் நம்பர் 4, வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ வழித்தடம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. ஆன்சர் ஆப்ஷன் அ துருவ பகுதி. அடுத்ததா கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஷின், மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை, அதாவது ரொம்ப தூரமாக எந்த ஒரு பறவை இனம் பறக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை ஆர்டிக் ஆலா அப்படின்றது தான். செகண்ட் கொஷின், பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். இதுக்கான ஆன்சர் சத்திமுத்த புலவர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், பறவைகள் இடம்பெயர்வதற்கு பெயர், அதாவது பறவைகள் ரொம்ப தூரமாக மைக்ரேட் ஆகி போயிட்டு திரும்பி வருது இல்லையா, ஸோ அதுக்கான பெயர் என்ன அப்படின்னா வலசை போதல். அடுத்ததா ஃபோர்த் கொஷின், இந்தியாவின் பறவை மனிதர் யார்? இதற்கு விடை டாக்டர் சலீம் அலி. இவர் தான் இந்தியாவோட பறவை மனிதர் அப்படின்னு கூப்பிடுறோம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5, பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று. ஸோ இந்த பறவைகள் இவ்வளோ தூரமாக மைக்ரேட் ஆகி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஏதாவது ஒரு ஒன்று எழுதணும். ஸோ இதற்கு ஆன்சர் தட்ப வெப்பநிலை மாற்றம். அடுத்ததா சொற்றொடர் அமைத்து எழுதுக. அதாவது ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த வேர்ட் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி காட்டணும். ஸோ இங்கே சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராப்பராக எழுத தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஓனாகவே எழுதலாம் சென்டென்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட், வெளிநாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதணும். இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம் நாட்டில் படித்துவிட்டு வெளிநாடு சென்று வேலை செய்வது நல்லது அன்று. அதாவது நம்ம நாட்டில் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் வேர்ட் வாழ்நாள். ஸோ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ், வாழ்நாள் முழுவதும் உண்மை மட்டுமே பேசி வாழ்ந்தவன் அரிச்சந்திரன். தேர்ட் வேர்ட் செயற்கை. ஸோ செயற்கை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு இங்கே கொடுத்துருக்க ஆன்சர், விவசாயத்தில் செயற்கை உரங்களை இடுவது மண்ணிற்கு கேடு. ஸோ மண்ணில் நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயத்தில் செயற்கை உரங்களை இடுவது மண்ணிற்கு கேடு. பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. ஸோ இதில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். ரெண்டு ஆப்ஷனில் எந்த வார்த்தை அதுக்கு கரெக்டாக பொருந்துது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எந்த வார்த்தை எந்த கோட்டில் வரும் அப்படின்னு நமக்கு சரியாக பிக் பண்ணி எழுதணும். செகண்ட் சென்டென்ஸ், வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் மிகுந்துள்ளது, தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அடுத்ததா குருவினா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன? அதாவது பேர்ட்ஸ் மைக்ரேட் ஆகி போகுதுல ரொம்ப தூரத்துக்கு, ஸோ அது எந்தெந்த காரணத்துக்காக அந்த மாதிரி போயிட்டு வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதனோட ஆன்சர், பறவைகள் உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் போன்றவைக்காக இடம்பெயர்கின்றன. அப்படின்னா பறவைகள் சாப்பாடுக்காகவும் தங்கும் இடத்துக்காகவும், அப்படி இல்லை அப்படின்னா இங்க கிளைமேட் நல்லா இல்லை, ஸோ அதுக்கு ஏதுவான கிளைமேட் எங்க இருக்கோ, கிளைமேட் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அங்க போயிட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காகவும், அப்படி இல்லை அப்படின்னா
ரீப்ரொடக்ஷன் முட்டை போட்டு குட்டி போடுறதுக்காகவும், அதாவது இனப்பெருக்கம் செய்யறதுக்காகவும் இந்த மாதிரி வலசை போகுதான், அதாவது மைக்ரேட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? ஸோ இந்த மாதிரி ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரொம்ப பல ஆயிரம் கிலோமீட்டர் கணக்கில் வந்து அது வந்து டிராவல் பண்ணி போகணும். ஸோ அதனுடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழும், அந்த பறவையோட உடல்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர், வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தலையில் சிறகுகள் வளர்தல், அதாவது அதனுடைய தலையில புதிய புதிய சின்ன சின்ன இறகுகள் முளைக்குமா. ரெண்டாவது, இறகுகளின் நிறம் மாறுதல். மூணாவது, உடலில் கற்றையாக முடி வளர்தல், ரொம்ப அடர்த்தியா, அப்பதானே அது ரொம்ப தூரத்துக்கு வந்து டயர்டாக போக முடியும். ஸோ உடல்ல கத்தையாக முடி வளருமா. அடுத்ததா சிறுவினா, சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ஸோ இது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே ஓன் வேர்ட்ஸில் எழுதிடலாம். ஸோ நம்ம சிட்டுக்குருவியை பற்றி பார்த்தது தான் இங்கே வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இதுக்கான ஆன்சரை எழுதுங்க. அடுத்ததா செகண்ட் கொஸ்டின், வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்தவை யாவை? ஸோ இதுக்கான ஆன்சரும் பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடலையும் மலையையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. அடுத்ததா சிந்தனை வினா, பறவை இனங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக. ஸோ இதனுடைய ஆன்சரும் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். சிட்டுக்குருவியை காப்பாற்ற நாம் என்னெல்லாம் பண்ணணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர். இதோட இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹர்ஷாஸ் லேர்னிங். இந்த மாதிரி டெய்லி லெசன் எக்ஸ்பிளனேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.